அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தற்போது புதிய விண்ணப்பம் சில மாற்றம் நடைபெறுது. அது எப்படி நடைபெறுது, நீங்கள் அதில் எப்படி கலந்து கொண்டு பார்க்கலாம். மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான தற்போது 6வது தவணை பணம் வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்கு, சில பேருக்கு இன்னும் வரவில்லை, எப்போது வரும் சொல்லிட்டு பார்க்கலாம். மேல்முறை செய்த அனைவருக்கு தற்போது பணம் வந்திருக்கு. அது யாருக்கு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தற்போது புதிய விண்ணப்பம் சில மாடல் தொடங்கியிருக்காங்க. அது எப்படி தொடங்கியிருக்காங்கன்னா, சில பேருக்கு அரசாங்கம் இன்னும் அறிவிக்கலை. ஆனால் சில டிஸ்ட்ரிக்டில் அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க தரப்பட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அவங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவங்க சப்மிட் பண்ணாமல் சொல்லிட்டு சில அதிகாரிகள் உங்களுக்கு தகவல் கூறியிருக்காங்க. அதே போல் உங்களுடைய மாவட்டத்தில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எதனால் தந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் அவங்க தந்தாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க எடுத்துக்கொண்டு போய் உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்று அவங்க பதிவு பண்ணுறான்னு சொல்லிட்டு சில அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதே போல் சில டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரிலாம் நடைபெறுது. அந்த மாதிரி யாருன்னா எதனா ஒரு டிஸ்ட்ரிக்ட் இங்கே நடைபெற்ற அந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தோன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலியம் சில பேருக்கு பலனடையலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான டேட்டாவில் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான கேள்விகளை கேட்கலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலியம் நிறைய பேர் பலன் அடைக்கலாம். தற்போது அது போல் தான் உங்களுக்கு சில பேருக்கு அப்ளிகேஷன் தரப்பட்டு அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் தந்தால் மட்டும் போதுமானு சொல்லியிருக்காங்க. சில டிஸ்ட்ரிக்டில் இன்னும் எந்த புதிய அப்ளிகேஷன் வேலையை எந்த வேலையை இன்னும் செய்யாமல் இருப்பாங்க. அதுக்கான காரணம் அரசாங்கம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. புதிய விண்ணப்பம் தேதி இந்த மாதம் இறுதிக்குள்ளே உங்களுக்கு வெளியாகும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் இறுதிக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு புதிய விண்ணப்பம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுபடி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு ரேஷன் கார்டு மூலியமாக டோக்கன்கள் தரப்பட்டு அந்த டோக்கன் கண்டிப்பாக உங்களுக்கு டேட்டு டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் தான் போய்ட்டு நீங்கள் புதிய அப்ளிகேஷன் படம் செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி நீங்கள் ஃபில் பண்ண சொல்லிட்டு போன்ற முழுமையான விவரம் நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணலாம். இல்லையான்றது நம்ம அடுத்து நம்ம பதிவில் நம்ம சேனல் கண்டிப்பாக வீடியோ போடுவோம். நீங்கள் உங்களுக்கு புதிய விண்ணப்பம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் அதை எப்படி நீங்கள் ஃபில் பண்ணுறது அந்த அப்ளிகேஷனில் மற்றபடியும் நம்ம கூறுவோம். அதே போல் தற்போது மகளிர் உரிமை தொகைக்கு மேல்முறை செய்த அனைவருக்கு தற்போது இந்த மாதம் சில பேருக்கு பணம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் கூறியிருக்காங்க. அதாவது மேல்முறை செய்து அவங்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவித்துறாங்க. அவங்க மேல்முறை செய்யப்பட்டு அவங்க தகுதி வரும் பட்சத்தில் அவங்க கலாய்வில் ஈடுபட்டு சில கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர்லாம் சில பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட அப்ளிகேஷன் தகுதி வரும் பட்சத்தில் அவங்களோட அப்ளிகேஷன் அப்ரூவல் பண்ணி அவங்க மகளிர் உரிமை தொகை தட்டு அவங்க பயனாளர்கள் சேர்ந்திருப்பாங்க. அவங்க தற்போது சில பேருக்கு 6 மாத தொகையும் சேர்த்து சில பேருக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு முதல் தவணை மட்டும்தான் வந்திருக்கு, 1000 ரூபா மட்டுமே வந்திருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் கூறியிருக்காங்க. அது உங்களுக்கு எந்த மாதிரி வந்திருக்கு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இதன் மூலியம் பலன் அடையலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு டீட்டில் தெரியாமல் இருக்குது. அதேமாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலியம் நீங்கள் பார்த்து பலன் அடையலாம். அதான் மேக்ஸிமம் இந்த மேல்முறை செய்த அனைவருக்கு தற்போது பணம் வந்திருக்கு கூறியிருக்காங்க. அது யாருக்கு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுடைய சில பேருக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும், சில பேருக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்காது. கண்டிப்பாக அந்த மேல்முறை செய்த அனைவரும் கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். நீங்களுடைய மகளிர் உரிமை திட்டத்தில் நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அந்த எஸ்எம்எஸ் அனைவருக்கும் தற்போது பணம் வந்திருக்கு. அதே போல் தற்போது இந்த மகளிர் உரிமை தொகை தொடர்ந்து வாங்கி கொண்டு வருகிற அனைவருக்கும் 6வது தவணை பணம் வந்துவிட்டது. சில பேருக்கு எஸ்எம்எஸ் காலையிலே வந்துவிட்டது. சில பேருக்கு அமௌண்ட் காலையில் வந்துவிட்டது. சில பேருக்கு இன்னும் அமௌண்ட் வராமல் இருக்கும். அதற்கு காரணம் என்னவென்று உங்களுக்கு 14ஆம் தேதி 16ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் மேக்ஸிமம் உங்கள் வங்கி கணக்கில் வந்து கொண்டு வரும். உங்களுக்கு எந்த வங்கி கணக்கில் தொடர்ந்து 5 தவணை வந்தது அந்த வங்கி கணக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கும். அந்த வங்கி கணக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பேலன்ஸு. அப்படி இல்லை கண்டிப்பாக நீங்கள் நெட் பேங்கிங் எதனா யூஸ் பண்ணால் அதில் போய்ட்டு பாருங்கள். உங்களுக்கு 1000 ரூபா ப்ளஸ் ஆயிருக்கா சொல்லிட்டு. அப்படி ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் தான் உங்களுக்கு. கண்டிப்பாக நிறைய பேர் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு எஸ்எம்எஸ் வராமல் இருக்கலாம். எஸ்எம்எஸ் உங்களுக்கு தாமதமாகல உங்கள் பேங்க்கில் அனுப்பாமல் இருப்பதற்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அனைவருக்கும் பணம் வந்திருக்கா வரலையான்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளேயே நிறைய பேர் பார்த்து பலன் அடைவாங்க. கண்டிப்பாக சில மாவட்டத்தில் கண்டிப்பாக பணம் கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே வரும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அதே போல் புதிய விண்ணப்பம் வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். அந்த சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான எந்த அறிவிப்பு வெளியே அப்படின்னு நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.